ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த இயர் ஒரு சிம்லா மணாலி ட்ரிப் போனோம். மறக்க முடியாத ட்ரிப் தான். வாங்க பார்க்கலாம். போகும்போதே நாங்கள் ஃப்ளைட்டில் புக் பண்ணிட்டோம். ஏன்னா ட்ரெயின்னா 1.5 நாள் 2 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஃப்ளைட்டில் புக் பண்ணிட்டோம். இது ரொம்ப நாள் ஆசை, எங்கள் கடைசி குட்டியோடது. ஸோ அதனால் ஃப்ளைட்டில் போகலான்னு சொல்லிட்டு புக் பண்ணதில் டெல்லி வரைக்கும் தான் புக் பண்ணியிருந்தோம். காலையில் 9:40க்கு ஃப்ளைட்டு. ஸோ அதனால் ஏர்லியாக சீக்கிரமாக கிளம்பியாச்சு. ஏன்னா போர்டிங் எல்லாமே முடிஞ்சு உள்ளே போகிறதுக்கு டைம் ஆயிரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எல்லாருமே போனோம். எல்லாருமே நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. ஸோ இதில் நான் வாய்ஸ் எதுவுமே நான் கட் பண்ணலை, அப்படியே தான் நான் போட்டிருக்கேன். ஃப்ளைட்டு கிட்டத்தில் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாமே ஃப்ளைட் மேலே பிறந்தாலே உடனே மேலே தலையை தூக்கி பார்த்துருவோம்ல. இப்போ கிட்டக்க பார்க்கும்போது எவ்வளோ ரசித்து பார்ப்போம். பார்த்துட்டே தான் போனோம். பசங்களுக்கு தான் ஒரே குஷியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகும்போது காது ரொம்ப அடைக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நானும் அனுபவிச்சிருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கு சும்மாவே ராட்டினத்தில் சுற்றுறனாலே கொஞ்சம் பயம். இது மேலே அப்படியே லிஃப்ட் ஆகும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் மது சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டே தான் வந்தாங்க. அம்மா ஃப்ளைட் பறக்க போகுது, டேக் ஆஃப் ஆக போகுது, இறங்க போகுது, குட்டி குட்டியாக தெரியுது பாரு வீடு அப்படின்னு சொல்லிட்டே தான் வந்தாங்க. அவங்களுக்காண்டியே நாங்கள் விண்டோ பக்கத்தில் ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தால் எல்லாமே எக்ஸ்பென்சிவ், எல்லாமே ஃபுட்டு எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணும்போது இதிலே ஓகே தான், டக்குன்னு போயிடலாம் சொல்லிட்டு தான் இதில் நான் புக் பண்ணோம் ஃப்ளைட்டில். ஏன்னா 3rd ஏசியே 4500 கிட்டே வந்துச்சு. ஸ்லீப்பரில் வேணாம், அது சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இதிலே நாங்கள் போயிட்டோம். மேலே போக போக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே தெரியல, சும்மா நம்ம நார்மலாக ஏதோ பஸ்ஸில் போகிற ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் மேகத்தில் பார்க்கும்போது அப்படியே இது பக்கடின்னு குதிக்கலாம் போல தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது மேகம். நல்ல பெட்டு மாதிரி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய மூவியில் பார்த்துருக்கோம்ல, ஃப்ளைட்டு போகும்போது வெடிச்சிரும் அப்படி இப்படி சொன்னாங்களா, அது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஃப்ளைட்டு லேண்ட் ஆன பிறகு ஒன்றும் தெரியல. ஸோ நாங்கள் இறங்கி நாங்கள் பேக்கேஜில் தான் போயிருந்தோம். ஸோ அந்த பேக்கேஜில் அரேஞ்ச் பண்ண கார் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. டெல்லி போய் இறங்கினோன்னே அந்த காரில் ஏறி நாங்கள் போயிருந்தோம். அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் டெல்லியில் போயிட்டு அதுக்குன்னு தனியாக கார் பார்க்கிங்க்குன்னு சொல்லிட்டு ப்ளேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் இறங்குனது 3rd தான் இறங்கினோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் போங்காட்டியுமே அதுவே எனக்கு ஒரு 1 hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கு கார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு. பட் நம்ம சென்னை ஏர்போர்ட்டோட இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. போகிறதுக்கே நாங்கள் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கே 1 hour ஆயிடுச்சு. ஆனால் அழகாக பண்ணியிருந்தாங்க. உள்ளார சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே இன்டீரியர் ஒர்க்ஸ் அழகாக இருந்துச்சு. பட் ஃபோட்டோஸ் எடுக்க தான் எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடகடன்னு போயாச்சு. சிம்லா போகணுன்னா சண்டிகர் வரைக்குமே நம்மளுக்கு ஃப்ளைட் அவைலபிள் இருக்குது. ஸோ சண்டிகர் போயிட்டு சண்டிகர்லேருந்து நீங்கள் ட்ரெயினில் சிம்லா வரைக்குமே போயிடலாம். அதுக்கப்புறம் சிம்லா குழு மணாலிக்கும் ட்ரெயின் இருக்குது. மணாலி வரைக்குமே ட்ரெயின் இருக்குது. மாறி மாறி போகணும். பட் கொஞ்சம் கஷ்டம்தான். லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நாங்கள் சண்டிகர் வரைக்கும் புக் பண்ணலை. ஏன்னா அப்போது டிக்கெட் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் டெல்லி வரைக்குமே புக் பண்ணி போயாச்சு. நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தால் சண்டிகர் வரைக்கும் போயிட்டு சண்டிகர்லேருந்து நீங்கள் போகலாம். சிம்லா வரைக்குமே ட்ரெயின் இருக்குது. ஹரியானாவில் நான் பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனது மணி பாருங்கள், மணி 7:15 ஆகுது. அது வரைக்குமே சூரியன் மறையவே இல்லை. நம்ம ஊரில் 5:30 மாதிரி அப்படி பளிச்சுன்னு சூரியன் இருந்துச்சு. அவங்களோட சன்செட்
வந்து 7:45க்கு தான் சன்செட்டே ஆகுது. மார்னிங் வந்து 4:30க்குலாம் வந்து சன்ரைஸ் ஆயிடுது. ஸோ அவங்க எப்போ தூங்கி எப்போ எந்திரிப்பாங்கன்னே தெரில, அவ்வளோ சீக்கிரமாக இதாகுது. பட் நல்லாவும் இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் சிம்லா போய் அடையிறதுக்கு நைட்டு ஒரு 11:30 மணி ஆயிடுச்சு, டெல்லியிலேருந்து போகிறதுக்கு. ஏன்னா டிராஃபிக் டெல்லி பயங்கரம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ